ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு நம்ம பிரபா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடிங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அந்த ரவுடிங்களும் அதிகமா இருந்ததுனால பிரபாவால எதுவுமே செய்ய முடியல. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிலைய எப்படியாச்சும் தண்ணீல எடுத்து போட்டுறணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம சூர்யாவும் அங்க என்ட்ரி குடுத்து அந்த ரவுடிங்களெல்லாம் அடிச்சு புடிச்சு அந்த சிலையையும் மீட்டர்றாங்க. ஸோ, இப்ப சிலையெல்லாம் திருப்பியும் வேனுல ஏத்திக்கிட்டு திருப்பியும் மகா வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிலை கான்ட்ராக்ட் குடுத்தவருக்கே மூச்சே வந்துச்சு. ஏன்னா, அவரும் மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவாரு இல்லையா? ஸோ, அதுக்கப்புறம் சிலையெல்லாம் இறக்கி வச்சு பூஜையெல்லாம் நடத்திட்டு அந்த சிலைய குடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ, இப்பதாங்க இங்க நம்ம சூர்யாவோட வீட்டையே காமிக்கிறாங்க. சூர்யா ஏன் இன்னும் வரல? அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சூர்யாவோட அம்மா வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க கௌதமோட அம்மா சித்ரா தேவியும் சிலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காணா போச்சுல்ல, அந்த பிரச்சனையில தான் இருப்பாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான நிலவரம் இன்னும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ, இப்ப வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சிலையெல்லாம் நம்ம ஆட்கள வச்சு கடத்தியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல கௌதமும், சித்ரா தேவியும் இருக்காங்க. ஸோ, இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. நாளைக்கு உண்மைய சொல்லும் பொழுது அவங்களோட முகம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.